ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு பொது தமிழுக்கான சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பேட்சாகவே நம்ம இதை பார்க்கலாம். தமிழ் வந்து அவுட் சோர்ஸ் புக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம், சிலபஸ் வைஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே பேட்ச் 1 போயிட்டுருக்கு, அவங்க 8வது டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. பேட்ச் 2 நான் லாஸ்ட் வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இருந்தாலும் என்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து ஏப்ரல் 1 வரையிலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆஃபரோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி அவுட் சோர்ஸ் புக் ஜாயின் பண்ணவங்க, சிலபஸ் வைஸ் ஜாயின் பண்றவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து டில் நமக்கு 29ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரையில் தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது. அதை பற்றின டீட்டெயிலாகவும் சிலபஸை பற்றி டீட்டெயில்ஸும் எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நமக்கு தெரியும், இப்போ குரூப் 4 ஆகட்டும், லாஸ்ட் நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் ஆகட்டும், எல்லாமே தமிழ் வந்து இப்போ தமிழ் வந்து 2A மெயின்ஸுக்கு கிடையாது. பட் பழைய லாஸ்ட் இயர் நடந்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது என்னென்ன அவுட் சோர்ஸ் எல்லாம் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற அனலைஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில்ங்கிற மாதிரி நமக்கு டிசம்பர்ல எக்ஸாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்க போகுது. இப்ப இருந்து நம்ம படிச்சா மட்டும்தான் தமிழ் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜிஎஸ் ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சே ஒரு இந்த 2A மெயின்ஸ் முன்னாடியே நம்ம போட்டது. ஓகேங்களா? இன்னுமே காலம் தாழ்த்தாம நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க கூட இந்த ப்ராப்பரான ஷெட்யூல் இதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா நம்ம முடிச்சுட்டு போர்ஷன் வந்து அவுட் சோர்ஸ் வழியாவும் போர்ஷனை முடிச்சுட்டு சிலபஸ் வைஸாவும் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு அட்டெம்ப்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதுதான் வந்து இந்த பேட்சோட ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா நான் வந்து மெட்டீரியல் கொடுத்துருவேன், என்னென்ன ஃபுல்லுமே வந்து நான் கவர் பண்றேங்கிறத சொல்லிடுறேன். குரூப் 4 தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு டெஸ்ட் எழுதிக்கோங்க. இல்ல 2 நான் ஃபோக்கஸ் பண்றேன், என்னால எழுத முடியும், நான் ஃபுல் டைம் படிக்கிறேன் அப்படின்னா வீக்லி 2 டெஸ்ட் நீங்க வந்துக்கோங்க. இந்த 2வது பேட்ச்லயே இந்த 2 விதமா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன். அது நீங்க பேட்ச்க்குள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. என்னென்ன புக்கை கவர் பண்ண போறோங்கிறதா இதுல முக்கியம். ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 15 புக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல இந்த திருக்குறள்லாம் பார்த்தோம்னா சிலபஸ் வைஸ் டெஸ்டே வந்து தனியா வந்துடும். தேவிரா புக்ல சிலபஸ் போர்ஷன்ஸ் மட்டும் இது எல்லாமே சிலபஸ் வைஸ்ல நமக்கு கவர் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலா இந்த புக் நமக்கு தெரியும், ஆட்சி சொல்லகராதி தமிழ் வளர்ச்சித்துறை திருந்திய பதிப்புல இருந்து நமக்கு வரும். அப்பப்ப நம்ம என்ன ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துடலாம்னா, இப்ப புவியியல் கலை சொற்கள், கணியல் கலை சொற்கள் இது இல்லாம பார்த்தோம்னா கணினி அறிவியல்ல பார்த்தோம்னா ஒரு ஏ சீரிஸ் பி சீரிஸ் வரையில அது வரையில எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தாண்டி போறது இல்ல, சி டி இதெல்லாம் போறது இல்ல. அதனால எல்லா அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடா இருக்கிற ஃபீல்டோட ஏபி சீரீஸை மட்டும் நம்ம தனியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம இதெல்லாமே வந்து ரிவிஷன் பண்ண போறோம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா மெட்டீரியல் தனியா கொடுத்துட்டு அந்த மெட்டீரியலுக்கான டிஸ்கஷன் வந்து ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவா அதை நம்ம பண்றதா. ஆக்சுவலி இது பியூர்லி டெஸ்ட் பேட்ச், நம்ம எக்ஸ்ட்ராவா ரிவிஷன் கொடுக்கறது நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா நன்னூல் இருக்கு, இளங்குமரால் சொல்வளம், மரபு தொடர் வரிசை, மயங்கொலி சொல்லகராதி, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனாரோடது, அப்புறம் பயன்முறை தமிழ் மைதீனோடது, பாவாணர் தமிழ் களஞ்சியம், தொல்காப்பியத்தில் இருக்கிற எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இதெல்லாமே நம்ம சிலபஸ்ல கவர் ஆகிற மாதிரி இருக்க போறோம். நவீன தமிழ் அகராதி, அயல்சொல் அகராதி, பழமொழி 400 இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 100 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். தமிழ் இலக்கியம் தேவிரா புக்ல சிலபஸ் கவர் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இந்த புறநானூறு, அகநானூறு, எட்டு தொகை நூல்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம கவர் பண்ற மாதிரி எடுக்க போறோம். ஸோ டோட்டலா அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தோம்னா 36 டெஸ்ட் நம்ம வைக்க போறோம். 30 டெஸ்ட் போர்ஷன் கொடுத்து டெஸ்ட், எவ்ரி 5 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ ரிவிஷன் டெஸ்ட் வந்து 6, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 36 டெஸ்ட் வந்து இருக்கும். இதுல அவுட் சோர்ஸ் புக் வந்து கவர் பண்ணிடுறோம். எனக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வேண்டாம் மேம், நான் ஏற்கனவே நிறைய எழுதிட்டேன், எனக்கு அவுட் சோர்ஸ் புக் மட்டும் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னா 1200. நீங்க எப்ப வரையிலும் இது இந்த ஃபீஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 29 வரையிலும் உங்களுக்கு இந்த இது. ஓகேவா? ஏப்ரல் 1க்கு மேல வந்தீங்கன்னா என்னால ஃபாலோ பண்ண முடியாது, எவ்வளவு பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டா ரிவிஷன் கொடுத்து ப்ராப்பரா எத்தனை பேர் டெஸ்ட் கண்டினியூவா எழுதிட்டு இருக்கீங்க, எழுதாம இருக்கும்போது நீங்க ஏன் எழுதலைங்கிற மாதிரி எனக்கு ஃபாலோ அப் கிடைக்காது. அதனால நான் ஏப்ரல் 1ன்னு சொல்றேன். ஆனா எப்ப நான் இந்த பேட்ச் போடும்போது நீங்க வந்து பின்னாடி ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் நான் இப்பதான் வீடியோ பார்த்தேன்னு நீங்க சொல்லுவீங்க. சரி, அது எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கட்டும். பட் ஏப்ரல் 1ங்கிறது லாஸ்ட் டேட்டா நான் இப்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸும் சேர்ந்து 1500 தான். அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்ச் 29, 2026 வரையிலும். நம்மகிட்ட 2A சிபிடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது குடுத்திருந்திருப்பேன். அவங்க நீங்க வந்து ஓலைச்சுவடி தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். மத்த இந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா, நீங்களும் வந்து 29க்குள்ள நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பார்த்தோம்னா, டோட்டலா 25 டெஸ்ட். எனக்கு வந்து அவுட் சோர்ஸ் வேண்டாம். சிலபஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்க தனியா வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 2மே வேணும் அப்படின்னா நீங்க 1000 அதாவது 1500க்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து எப்ப வரையிலும்னா 29 மார்ச் வரையிலும் தான். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 2000 பே பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல வந்து வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. நம்ம அவுட் சோர்ஸ் புக் கவர் பண்ண போறோம். டோட்டலா எவ்வளவு டெஸ்ட் அவுட் சோர்ஸ் கவர் பண்ண போறோம்? 36 டெஸ்ட் அவுட் சோர்ஸ்ல கவர் பண்ண போறோம். சிலபஸ் வைஸும் கவர் பண்ண போறோம். எவ்வளவு பண்ண போறோம்? 25 பண்ண போறோம். அப்ப 36 + 25 61. 61 டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க. 61 டெஸ்ட்லயே 100 கொஸ்டின் எழுத போறீங்க. அப்ப அந்த 61 டெஸ்ட்ல நமக்கு ரிவிஷனும் இருக்க போகுது. அப்ப 6100 6000 பிளஸ் கொஸ்டின் நீங்க எழுத போறீங்க. அப்ப எவ்வளவு மெட்டீரியல் நீங்க படிச்சிருப்பீங்க? தமிழ் நீங்க எந்த அளவு தரோவா இருப்பீங்க? இது டெஸ்ட் மட்டும் எழுதாம நான் உங்களுக்கு அப்பப்ப ரிவிஷன் கிளாஸ் கொடுப்பேன். அதாவது நம்ம கற்றதுல கேட்டல் இனிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்ப அந்த நம்ம அதையே நல்ல ஒரு ரிவிஷன் பிராக்டிஸா எடுத்துக்கலாம். இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ தமிழை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. தெய்வத்தான ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தருங்கிற மாதிரி நம்ம இவ்ளோ எஃபர்ட் போடுறோம். டெஃபினட்டா அதுல இப்ப சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். பை லக்கிலி அது வந்து நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் பை லக்கிலி, இட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு அது தெரியாம இருந்தாலுமே நீங்க போடுற அந்த எஃபர்ட்டுக்கு நமக்கு கட்டாயமா அதுக்கான பலன் வந்து இருக்கு. இந்த 61 டெஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்க ஃபுல்லுமே இப்போ ஒரு டெஸ்ட் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ண முடியாட்டியும் அதுல என்ன மிச்சம் வச்சிருக்கீங்கங்கறத ப்ராப்பரா ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சோ அத நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு சொல்றேன் தான். இப்ப பார்க்கலாம். இது லென்த்தியா போகும். நான் டீடைல் மட்டும் சொல்லிடுறேன். சோ டெஸ்ட் 1 அப்படின்னு இருந்தா இப்போ இந்த தான் புக் நேம், இந்த பேஜ் நம்பர் இருந்து இந்த பேஜ் நம்பர், இந்த கண்டென்ட் தான் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 வரை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே டெஸ்ட் 30 வரை இருக்கும். டெஸ்ட் 6ங்கிறத நான் நம்பர் கொடுக்காம அதை ரிவிஷன் டெஸ்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன். 1 2 5 ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் நீங்க 1 வீக் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1ல இருந்து 5 வரையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஃபுல்லுமே டெஸ்ட். இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். இந்த இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 7867945526. இதான் நம்பர். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 7867945526. ஸோ இது வந்து ஃபுல்லுமே நம்ம அவுட் சோர்ஸ் கவர் பண்றோம். இப்படி கவர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் 5ன்னு எடுத்துக்கோங்களேன். டெஸ்ட் 5 டெஸ்ட் 1 இப்போ பேட்ச் 1க்கு 8வது டெஸ்ட் வரையில் போயிடுச்சு. இப்ப டெஸ்ட் 5னா இது என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷெட்யூல்லயே கொடுத்திருப்பேன். அதை மட்டும் அழகா கட் பண்ணி கொடுத்திருக்கேன். இதை மட்டும் இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி அழகா கட் பண்ணி கொடுத்திருப்பேன். அதை நீங்க ஃபுல்லுமே பாருங்க. பி வரிசை ஃபுல்லுமே 5க்கு வருது அப்படின்னா அவ்வளோ இருக்கும். அடுத்து பாருங்க நன்னூல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கே சிரமமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குவிக் மெட்டீரியல் வந்து குவிக்கா ரிவிஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்திருப்பேன். இதுல இருக்கிறதே தான் எது மட்டும் படிச்சா போதும், நன்னூல் மட்டும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ அதனால இங்க பாருங்க, இந்த புணர்ச்சி விதியோட சேர்ந்துட்டு உள்ள இருக்கிற எக்ஸாம்பிள்ல வந்து பிளஸ் பிளஸ் போட்டு எழுதி கொடுத்திருப்பேன். இது டெஸ்ட் 1க்கானது. நான் சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த விதியில நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிற தேவையில்ல. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் நீங்க போடுற மாதிரி இருந்தா மட்டும் போதும். இப்போ அந்த கான்செப்டுக்காக இது நான் சொல்லியிருப்பேன். இதுதான் கான்செப்ட், அதனாலதான் இப்படி பண்றாங்க, இப்படி வந்து புணர்ந்து வந்திருக்குது அப்படிங்கறக்கான கான்செப்ட். ஸோ டெஸ்ட் 1 மெட்டீரியல்ங்கும் போது இந்த நன்னூல் வரும். இந்த நன்னூல் வந்து ஒரு 5 டெஸ்ட் வரையில் தான் கவர் ஆகும். அதனால அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை நம்ம. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கட் பண்ணி நான் கொடுத்துருவேன். எந்த இதுல எது வரையும் நீங்க படிச்சா போதும் அப்படிங்கிறது. சோ இப்போ நம்ம 15 புக் எடுக்கிறோம்ல, ஒரு புக் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த புக்கோட ரிவிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க ஷெட்யூல் நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து இளங்குமரனாரோடது. இளங்குமரனாரும் நன்னூலும் ஒரே மாதிரி தான் வரும். ஏதோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க இளங்குமரனால் படிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா நன்னூல் படிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகரவரிசை. அகரவரிசை எந்த அளவு நம்ம இதுல இருந்து தான் மேக்ஸிமம் கேக்குறாங்க. அதனால இந்த ஒரு 34 பேஜஸ் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதையுமே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லகர ரகர வேறுபாடு இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பார்ட். இது வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பார்ட். சோ எல்லாத்தையுமே நான் பிரிச்சு பிரிச்சு டெஸ்ட் தனித்தனியா
செக்மெண்டா கொடுத்துருக்க. ஒரு புக்கா பார்த்தா இது பெரிய விஷயம். ஐயோ என்ன இவ்ளோ படிக்கணுமேன்னு. இத ஒரு டெஸ்ட் ஷெட்யூலா பாருங்க. இத 3 நாளுக்கு நீங்க படிக்க வேண்டிய ஒரு பிளானா பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் மயங்கொலி வார்த்தைகளும் அப்படிதான். மயங்கொலி வார்த்தைகள் எந்த அளவு நம்ம ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவு தான் நமக்கு மைண்ட்ல நிக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தான் மயங்கொலி வார்த்தைகள். இப்போ இந்த இந்த பேஜ் மட்டும் தான் நீங்க முடிக்கணும். 2 பேஜ் மட்டும் முடிச்சுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு போயிருங்க. இல்லைன்னா இதுலயே வேற பார்ட்டுக்கு போயிடுங்க. ஒரே மாரி வச்சாதான் நம்மனால முடியாது. வேற பார்ட்னா இந்த பார்ட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் மறுபடியும் போய் ஒரு 10 படிங்க. எது மறக்குதோ அத ரிப்பீட்டா படிங்க. அட்டெண்ட் பண்ணுங்க. பேட்ச் 1க்கும் நான் வைவா போடுவேன். பேட்ச் 2க்கும் வைவா போடுவேன். 2 பேட்சுக்குமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னாவே ஓரளவு ஞாபகம் வரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரிக் வந்து நான் சொல்லி தரேன். எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் போட முடியாது. முடிஞ்ச அளவு நம்ம ஷார்ட்கட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம குடுக்க போற மெட்டீரியல். ஸோ இந்த மாரி டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூலுக்கு ஏத்த மாரி மெட்டீரியல் வந்து பிடிஎஃபா உங்களுக்கு கட் பண்ணி குடுத்துருவேன். எவ்ரி 5 டெஸ்ட் ஒன்ஸ் யூ வில் ஹேவ் அ ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது முடியும்போது இடையிலேயே நம்ம அடுத்த வாரத்துல இருந்தே என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, சிலபஸ் வைஸ் டெஸ்ட். ஒரு மே மந்த் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணலாம். சிலபஸ் வைஸ் மட்டும் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தோம்னா டோட்டலா 25 இருக்கும். இவ்ளோதான் போர்ஷன். இப்ப பாருங்க, பொருத்துதல், தொடரும், தொடர்பு, மாறிதல், அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக. இதுல மட்டுமே உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 2வது பாருங்க, இதுல மட்டுமே ஒரு 100 கொஸ்டின். பிழை திருத்தம்னா 100 கொஸ்டின். சோ இந்த மாரி தான். இப்ப நீங்க இதுல எப்படி கிளவரா நீங்க படிக்கணும் அப்படின்னா, இப்ப 5வது டெஸ்ட் பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கவர்ன்மெண்ட் மெட்டீரியலையும் படிக்கணும். சோ நம்ம புக்ல இருக்கிறது ஈஸி. 7th புக்ல இருக்க ஒரே டேபிள் காலம் நம்ம படிச்சுருவோம். இதே கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்ல ஒரு எழுத்துக்கே நெறைய குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே. எதிர் சொல், பொருந்தா சொல்ல நீங்க சிம்பிளா எழுதிருவீங்க. அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு இடையிலேயே நீங்க என்ன படிக்கணும்? ஓரெழுத்து ஒரு மொழிய படிச்சிடணும். அந்த மாரி நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும். உங்க டைம வச்சு நீங்க உங்களோட புரொடக்டிவிட்டி வச்சு நீங்க தான் வந்து பிளான் பண்ணி இது போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எவ்வளோ வருது? 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். திருக்குறளும் வந்து நம்ம செக்மெண்டா பிரிச்சுட்டோம். 6 குறள், 6 அதிகாரம். அப்புறம் மீதி இருக்கிற 6 அதிகாரம், 6 அதிகாரமா நம்ம வந்து பிரிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ டோட்டலா கடைசியில பார்த்தீங்கன்னா 2 மாடல் டெஸ்ட் வந்து இறுதி திருப்புதல் எழுதுவீங்க. இந்த இறுதி திருப்புதல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கவர் ஆயி சிலபஸ் வைஸ் நார்மலா 10th புக்குக்குள்ள இருக்கிறதும் கவர் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இங்கே இடையில வந்து பார்த்தோம்னா, இலக்கியம் ஃபுல்லு முடிச்சுட்டோம். ஏன்னா நம்ம வந்து 3 பார்ட்டா நம்ம சிலபஸ உடைக்கலாம். ஒண்ணு வந்து இலக்கணம், இன்னொன்னு இலக்கியம், இன்னொன்னு தமிழறிஞர்கள். இலக்கணம் ஃபுல்லு முடிச்சதுக்கு அப்புறம் இலக்கணத்துக்கு ஒரு திருப்புதல் தேர்வு வைக்கலாம். இங்க பாருங்க. சோ 1ல இருந்து 9க்குள்ளேயே நம்ம என்ன முடிச்சிடுறோம்? இலக்கணம் முடிச்சிடுறோம். ஃபுல்லும் இலக்கணம் முடிச்சிடுறோம். அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் இலக்கியம் ஸ்டார்ட் ஆகுது. இலக்கியம் 11ல இருந்து 18 வரையில. அதுக்கு ஒரு இடையில ஒரு ரிவிஷன் டெஸ்ட் குடுத்துறலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து நமக்கு மாடல் எக்ஸாம் 2 குடுத்துறோம். சோ இதுதான் வந்து பிளான். டோட்டலா நம்ம எவ்வளோ டெஸ்ட் எழுத போறோம்? 61 டெஸ்ட் வந்து எழுத போறோம். உங்க கையில பிடிஎஃப் வந்து அவுட் சோர்ஸ்க்கு மட்டும் நான் குடுக்க போறேன். எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த நன்னூலுக்கு வந்து போர்ஷன் வந்து எழுத போறோம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கூற்று காரணம் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க அந்த கிராமர் வந்து புரிஞ்சிருந்திருக்கீங்களா? அப்படிங்கிறது. இது என்ன டெஸ்ட்னா, டெஸ்ட் 6 ரிவிஷன் டெஸ்ட்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த டெஸ்ட் தான் இது. ஸோ ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். நீங்க படிச்சுட்டு வந்து எழுதும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கூற்றுக்காரணம்லாம் கேட்பாங்களான்லாம் கேட்காதீங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க அந்த மெட்டீரியல்ல அந்த கிராமர் பார்ட்ட வந்து நீங்க புரிஞ்சு படிச்சிருந்திருக்கீங்களா? அப்படிங்கிறதுக்காக இது வைக்கிறதா டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஏபிசிடி டேபிள் போட்டு ஆன்சர் கீ குடுக்காம, அந்த கொஸ்டின்லயே ஆன்சர் வந்து இருக்க மாரி குடுத்துருக்கேன். அப்பதான் நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுல ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கிற மாரி இருக்கும். இந்த இருமடி ஆகு பெயர்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த அவுட் சோர்ஸ்ல கவர் ஆகி தான் வந்து இருக்கு. அதுபோக நமக்கு 12th சிறப்பு தமிழ்லயும் கூட நமக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மேட்சும் போடுங்க. மேட்ச் எழுதுங்க. ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாரி தானே குடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாவும் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது மெட்டீரியல் எனக்கு இந்த டெஸ்ட் வரையிலும் அதாவது 8 டெஸ்ட் வரையிலும் போயிருக்கு. ஏதோ ஒரு மெட்டீரியல் சாம்பிள் வேணும் அப்டின்னாலும், நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல் அனுப்புறேன். இந்த ஷெட்யூலும் வேணும் அப்டின்னாலும் நீங்க அனுப்புறீங்க. பேட்ச்ல ஜாயின் பண்ணாட்டியும் பண்ணுனாலும், நீங்க இந்த ஷெட்யூல வச்சு போறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதுக்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம நெட்ல டவுன்லோட் பண்ற பிடிஎஃப் தான். இத வச்சுட்டு ஒரு ஐடியாக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன்.
பட் நீங்க வீடியோ பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா கால் பண்ணும்போது வெயிட்டிங் கால் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஏன்னா தமிழுக்கு வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. 100 கொஸ்டின் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். இதுவரையிலும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சதுல இந்த மாரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஒண்ணா எல்லாரும் இத அவுட் சோர்ஸ் தான் படிக்க போறாங்க. ஒண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் தான் பண்ணுவோம். இல்ல யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஃப்ளூக்ல ஒண்ணு அடிச்சுட்டு வருவீங்க. ஃப்ளூக்ல அடிக்கிறது கரெக்ட்டா இருக்கு. பை லக் கிடையாது. நீங்க போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் தான் காரணம். ஸோ தமிழுக்கு இந்த அளவு நீங்க படிச்சீங்கன்னா போதும். அடுத்தது நீங்க ஜிஎஸ்க்கு, மேத்ஸ்க்குலாம் நம்ம தனித்தனியா நீங்க படிச்சுக்கலாம். அது நம்ம நோட்டிஃபிகேஷன் வர ஓரத்துல நம்ம அதுக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் போடுவோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.